துன்ப வாழ்விலும் இன்பம் காணும் விந்தை புரிவது சிரிப்பு. இதை துணையாய் கொள்ளும் மக்கள் மனதில் துலங்கிடும் தனி செழிப்பு. சிந்திக்க தெரிந்த மனிதகுலத்துக்கே சொந்தமான கையிருப்பு. வேறு ஜீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு. NSK அவர்களின் பழைய பாடல் இது. சிரிப்பின் அருமையை அழகாக உணர்த்துது இல்லையா? நம்ம ஏன் சிரிக்கிறோம்? கொஞ்சம் அறிவியல் பூர்வமாக யோசிக்கலாமா? நான் உங்கள் மருத்துவர் தமயந்தி. சிரிப்பு மனிதர்களுக்கு மட்டுமே கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். சிரிப்பு என்பது ஒரு விந்தையான மற்றும் சிக்கலான ஒரு செயல். நாம் ஏன் சிரிக்கிறோம் என்பதற்கு பின்னால் இருக்கும் உடலியங்கியல் மற்றும் உளவியல் காரணங்களை 3 முக்கிய கோட்பாடுகள் மூலமாக கண்டிப்பாக விளக்கலாம். இந்த புதிருக்கு நம்ம விடை தேடி சில தியரிகளை அனலைஸ் பண்ணுவோம். முதல் கோட்பாடு பொருத்தமின்மை கோட்பாடு. பொருத்தமின்மை கோட்பாடுனா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை எதிர்பார்ப்போம். நம்ம மூளை இருக்கே எப்பயுமே அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு கணித்து கொண்டே இருக்கும். ஒரு நகைச்சுவையில் இல்லது ஏதோ ஒரு நிகழ்வில் நாம் எதிர்பார்க்கும் முடிவிற்கு பதிலாக முற்றிலும் சம்பந்தமே இல்லாத ஒரு முடிவு நிகழும் பொழுது சிரிப்பு ஏற்படலாம். இந்த திடீர் மாற்றத்தை மூளை உணரும் பொழுது தர்க்க ரீதியான சிந்தனைக்கும் நடந்த ஆச்சரியத்திற்கும் இடையே ஏற்படும் மோதல் சிரிப்பாக வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பொருத்தமின்மை கோட்பாட்டில் அரிஸ்டாட்டில் அவர்களும் இமானுவேல் காண்ட் அவர்களும். அடுத்த தியரி ரிலீஃப் தியரி. அதாவது மன அழுத்தத்தை போக்குறதுக்கு நம்ம உடலே கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு சீர்படுத்துகிற ஒரு விஷயந்தான் இந்த சிரிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க சிக்மண்ட் ஃப்ராய்டு. ஓகே, இது ஒரு பாதுகாப்பு வால்வு மாதிரி இந்த சிரிப்பை நம்ம உடல் பயன்படுத்துது அப்படின்னு சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொல்கிறாரு. நம்ம ஒரு பதற்றமான சூழலில் இருக்கும் பொழுது அல்லது ஏதோ ஒரு சமூக ரீதியாக தடை செய்யப்பட்ட விஷயங்களை பற்றி பேசும் பொழுது நமக்குள் சில மன அழுத்தம் ஏற்படுகிறது. சரியா? இந்த மன அழுத்தத்தின் போது கார்டிசால் ஹார்மோன்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இதை எப்படியாவது நம்ம ரிலீஸ் பண்ணணும், இந்த டென்ஷனை ரிலீஸ் பண்ணணும். அப்போ ரிலீஸ் ஆஃப் டென்ஷனாக உடல் எதை வெளிப்படுத்துது அப்படின்னா சிரிப்பை வெளிப்படுத்துது. இப்படி நம்ம சிரிக்கும் பொழுது கார்டிசாலும் குறையுது. ஸோ இதை ஒரு மன அழுத்த வெளியீட்டு தியரி, ரிலீஃப் தியரியாக சொல்கிறாங்க சிக்மண்ட் ஃப்ராய்ட் அவர்கள். இந்த சிரிப்புன்றது நம்மளோட மன அழுத்தத்தை குறைப்பது மட்டும் இல்லை, சமூக பிணைப்புக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்களே யோசிச்சு பாருங்கள், நம்ம தனியாக இருந்தோம்னா பெருசாக சிரிக்க மாட்டோம். இதே நம்ம 4 ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்தோம் அப்படின்னா நல்லா சிரிப்போம். ஒரு குழுவோடு சிரித்து பேசும் பொழுது நமக்குள்ள சமூக பிணைப்பும் அதிகமாகுது இல்லையா? நம்ம நண்பர்களோட, நமக்கு தெரிந்தவர்களோட, நம்மளோட உணர்வுகளோட ஒத்து போகிறவங்களோட 30 மடங்கு அதிகமாக சிரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? நம்ம சிரிக்கும் பொழுது என்டார்ஃபின் அப்படின்ற ஒரு ஹார்மோனும், மகிழ்ச்சிக்குரிய ஹார்மோனும் சுரக்குது. ஸோ இது சிரிப்புன்றது நம்ம உடலுக்கு மட்டும் இல்லை, நம்மளோட சோஷியல் பாண்டிங்க்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சிரிக்கும் பொழுது எந்த பகுதி தூண்டப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் அக்கும்பன்ஸ் அப்படின்ற ரிவார்ட் சிஸ்டம் தான் தூண்டப்படுது. அது தூண்டப்படும் பொழுது டோபமைன்ற ஹாப்பி ஹார்மோன்ஸ் சுரக்குது. நம்ம நல்லா சிரிக்கிறோம். அது நம்ம உடலுக்கும் ஒரு சீராக்கியாக பயன்படுத்துது. உடலை சீர்படுத்தவும் மனதை சீர்படுத்தவும் நமக்கு அது உதவுது. ஆனால் அந்த நகைச்சுவையை புரிஞ்சுக்கிறதுக்கு ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸும் முக்கியம். ஸோ நகைச்சுவை என்னென்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த சிரிப்பை வெளிப்படுத்துவதற்கு நம்மளுடைய ரிவார்ட் சென்டர் தூண்டப்படுவது முக்கியம், அதாவது நியூக்ளியஸ் அக்கும்பன்ஸ். ஸோ சிரிப்புன்றது மூளையோட ஒரு உயர்தரமான செயல்பாடுன்னு சொல்லலாம். இதை நம்ம 3 தியரிஸ் மூலமாக பார்த்தோம் இல்லையா? டென்ஷன் ரிலீஃப் தியரி, அதுக்கப்புறம் எதிர்பாராத விஷயம் திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கும்போது நமக்கு சிரிப்பு வர்றதை பார்த்தோம். சமூக பிணைப்புக்கு அது எப்படி பயன்படுத்தலாம் பார்த்தோம். ஸோ சிரிப்புன்றது ஒரு சிறந்த மருந்து, அது ஒரு சிறந்த உடலியங்கியல் சீராக்கி. புரிஞ்சுதா? அடுத்த முறை சிரிக்கிறப்போ இந்த அறிவியலையும் சேர்த்து யோசிங்க. நல்லா சத்தம் போட்டு சிரிங்க. சிரிப்பை பற்றிய கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களின் ஒரு அற்புதமான கவிதையை பார்ப்போமா? வாழ்க்கை பூட்டியே கிடக்கிறது. சிரிப்பு சத்தம் கேட்கும் போதெல்லாம் அது திறந்து கொள்கிறது. வாழ்வின் மீது இயற்கை தெளித்த வாசனை தைலம் சிரிப்பு. எந்த உதடும் பேசத் தெரிந்த சர்வதேச மொழி சிரிப்பு. சரி, ஒருத்தருக்கொருத்தர் பார்க்கும்போது இந்த சர்வதேச மொழியில் பேசிக்கொள்ளலாம். சரியா? நன்றி.